மக்களே அனைவருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இப்போ இந்த டைமில் என்ன மானிட்டரி பாலிசி நடந்து முடிஞ்சிருக்கும்ல, அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம மொத்த டீட்டெயில் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல மக்களே. ஆகஸ்ட் 20 அப்போ தான் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்ற பிடிஎஃப் வரும். அதாவது யார் யார் மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்களா மானிட்டரி பாலிசியில். 3 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருப்பாங்க, 3 பேர் வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இருப்பாங்க. ஒருத்தரும் என்னென்ன பேசினாங்க, எந்த ஸ்டாண்டுக்கு அவங்க வந்து ஸ்டாண்ட்ஸ்க்கு வந்து ஓட் பண்ணாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியன் எக்கனாமி எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஆகஸ்ட் 20 போடுற பிடிஎஃப் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு என்ன பாலிசி ரேட் வச்சுருக்காங்க, சிபிஐ இன்ஃப்ளேஷன் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஃபினான்ஷியலுக்கான ஜிடிபி ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஆர்பிஐ வந்து இந்த மானிட்டரி பாலிசியில் ஜிடிபி ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எம்சிக்கு என்ன யூஸ் ஆகும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர டேட்டா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இனிஷியலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஆர்பிஐயில் எப்போவுமே மானிட்டரி பாலிசி நடந்து முடிஞ்சதும் நீங்கள் அஃபிஷியல் சைட்டில் போய் டேரெக்டாக செக் பண்ணலாம். ஆர்பிஐன்னு அடிச்சிங்கன்னா அஃபிஷியல் சைட் வந்துருச்சா, இதில் பாருங்கள் கரண்ட் ரேட்ஸ் இருக்கா, பாலிசி ரேட் பாருங்கள். பாலிசி ரெப்போ ரேட், அதாவது கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குற குறுகிய கால கடன் 90 டேஸ்க்கு வாங்குறாங்கல்ல, அதுதான் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம். ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 5.50% அன்சேஞ்சாக வச்சுருக்காங்க. போன மானிட்டரி பாலிசியில் இருந்ததை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி இது வந்து 5.25% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 5.75% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேங்க் ரேட் 5.75% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட் 3.35%. ஒவ்வொன்றத்தை பற்றியும் இப்படி ஒர்க் ஆகுது, இப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட 2 மானிட்டரி பாலிசி வீடியோலையும் போட்டிருப்போம். பேங்கிங் ஆன சீரீஸ்லையுமே அதை சொல்லியிருப்போம். ஓகேங்களா, நீங்கள் அதில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். என்ன ரிசர்வ் ரேஷியோஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஆர்ஆர் வந்து நம்ம போன மானிட்டரி பாலிசியில் பார்த்தோம், 25 பேசிஸ் பாயிண்ட்ஸாக சீக்வன்ஷியலாக கம்மி பண்ணி 3க்கு கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது ஸ்டில் இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக 4 இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அது வந்து 18% மெயின்டைன் பண்ணுங்க. சிஆர்ஆர்னா அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷாகவே 4% வந்து ஒவ்வொரு ஷெட்யூல்டு பேங்க்கும் ஆர்பிஐ கிட்ட மெயின்டைன் பண்ணணும். கேஷாகவே அவங்கள்ட்ட வர டெபாசிட்ஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணணும். எஸ்எல்ஆர்ன்றது கோல்டாவோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவோ தென் ருப்பீஸாவோ 18% மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆகஸ்ட் 4-6 இந்த பிடிஎஃப் தான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கணும், லைக் ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸில் என்ன இதுலேருந்து கேட்கலாம், உங்களுக்கு ஜென்ரலாக நமக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, எத்தனாவது மீட்டிங் ஜென்ரலாக அது முதல்ல பார்க்கணும். மானிட்டரி பாலிசின்றது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அவங்களே ஆல்ரெடி நம்ம 2-3 டைம் சொல்லிட்டோம். ஜூன் 2016 ரகுராமன் ராஜன் சார் கவர்னராக இருந்தப்போ தான் இது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 56வது மீட்டிங். ஓகேங்களா, 56வது மீட்டிங் ஆகஸ்ட் 4-6 தான் நடந்தது. யாரோட சேர்மன்ஷிப்னா ஆப்வியஸ்லி யார் மக்களே, ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா 26 கவர்னர் மக்களே. இவர் 26. 25th வந்து 25th கவர்னர் வந்து 25th கவர்னர் யாராவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து டெப்டி கவர்னர்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, சரி, எம்பிசி மெம்பர்ஸ் அடுத்து யார், இவர் கவர்னர் தான் சேர் பண்ணார். அடுத்து வேறு யார் மெம்பர்ஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 3 பேர் இருப்பாங்கன்னு சொன்னால, அதில் ஒருத்தர் வந்து நாகேஷ்குமார், இன்னொருத்தர் வந்து ஸ்ரீ சகுர்த்த பட்டாச்சாரியா, இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஸர் ராம்சிங். இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. அடுத்து ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த டெப்டி கவர்னர் பூனம் குப்தா, அவங்களும் ஒரு மெம்பராக இருக்காங்க. அடுத்து ராஜீவ் ரஞ்சன், இவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. கரண்ட்டாக இவங்க 6 பேர் தான் எம்பிசி மெம்பர்ஸ். எம்பிசினாவது மானிட்டரி பாலிசி கமிட்டியாக தான் எம்பிசி அப்படின்னு. ஓகேங்களா, என்ன இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெப்போ ரேட்டை அங்கே அன்சேஞ்சாக வச்சிடறோம், 5.50% வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்போ ரேட்டுன்றதுனாது கமர்ஷியல் பேங்க், எனி கமர்ஷியல் பேங்க்னா எஸ்பிஐ எடுத்துக்கிறேன், ஆர்பிஐ கிட்ட இருந்து வாங்குகிற குறுகிய கால கடன் இவங்க வாங்குவாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக இவங்க செக்யூரிட்டி சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டி சப்மிட் பண்ணி 90 டேஸ் டென்யூருக்கு ஒரு லோன் வாங்குவாங்க. அந்த 90 டேஸ் கழித்து அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த செக்யூரிட்டிஸை திருப்பி வாங்கிப்பாங்க. அதுதான் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெப்போ ரேட்டு தான் 5.50% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அது வந்து 5.75%. அது என்ன மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா, ஆர்பிஐ இருக்காங்கல்ல,
ஆர்பிஐ கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் யார் சொன்னால் எஸ்பிஐ இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர் நைட் லோன் கேபிட்டல் ஷார்ட் ஃபால் ஆகுது. ஒரு கஸ்டமர் எஸ்பிஐயில் வந்து ஒரு கஸ்டமர் லோன் கேட்குறாரு, ஒரு 500 crore லோன் கேட்குறாரு. ஆனால் எஸ்பிஐ கிட்ட அந்த டைமில் 400 crore தான் இருக்குது. 100 crore வந்து ஷார்ட் ஃபால் ஆகுது. அந்த ஓவர் நைட்டில் இம்மிடியேட்டாக வாங்குறாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வாங்குறாங்கல்ல, அதுதான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5.75%. ஓகேங்களா. அடுத்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி பார்த்தோம் 5.25%. ஓகேங்களா. கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணியை ஆர்பிஐ அப்சர்வ் பண்ணுற ஒன் ஆஃப் த டூல். ஓகேங்களா. அது 5.25% வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், நம்மளோட டார்கெட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 வரைக்கும் 5 years ஒன்ஸ் வந்து இந்த டார்கெட் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு என்ன இருக்குன்னா 4 + or -2. அதாவது என்னன்னா 4 + 2 வந்து உங்களுக்கு 6% வரும், 4 - 2 வந்து உங்களுக்கு 2% வரும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் இருக்கணும். அதாவது 4% தான் இருக்கணும். மேக்ஸிமம் 6 வரைக்கும் போகலாம். ஆனால் 6க்குலாம் போகலாம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2க்கு போச்சு, அவ்வளோ கம்மியாகவும் போகக்கூடாது. இதை பார்த்துட்டே இருப்பாங்க ஆர்பிஐ. ஓகேங்களா. இப்போது கரண்ட் இருக்கிற டார்கெட் டாலரன்ஸ் லெவல், அந்த டாலரன்ஸ் பேண்ட் என்னன்னா 4 + or -2 அந்த பேண்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஓகேங்களா. மக்களே, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, எம்எஸ்எஃப்னா என்ன, பேங்க் ரேட்னா என்ன, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம். அடுத்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்குல்ல, அதுலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டில் ஜென்ரலாக என்ன பேசிங்கன்னா, குளோபல் எக்கனாமி வந்து இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். யூஎஸ் வந்து எல்லா கண்ட்ரி மேலேயும் வரி விதிச்சிட்டு இருக்காங்க. அந்த கவுண்டர் டாரிஃப் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து ட்ரேடில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எல்லா கண்ட்ரிலுமே. ஆனால் நம்ம கண்ட்ரிக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் தான். பட் இருந்தாலுமே இந்தியா வந்து ஸ்டில் எமர்ஜிங் எக்கனாமியாக இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இப்போதைக்கு கரண்ட்டாக நம்ம தான் இருக்கும். ஓகேங்களா. அரௌண்ட் 6.5% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஜிடிபி க்ரோத். இது வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடிலாம் 8லாம் அச்சீவ் பண்ணாங்க, 8.2லாம் அச்சீவ் பண்ணிருந்தாங்க, பார்த்துருப்போம். அதை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிஸ் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் வார் போயிட்டு இருக்கு, இஸ்ரேல் காசா வார் போயிட்டு இருக்கு, அந்த வார்லாம் போயிட்டு இருக்கு. தென் வந்து இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லையுமே இந்தியா 6.5%ன்றது நல்ல விஷயம். குளோபல் எக்கனாமியே லெஸ் தென் 3% தான் மக்களே சொல்லியிருப்பாங்க. IMF 2.9% அரௌண்ட் அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ப்ரெடிக்ஷன் அப்பப்போ மாறும். 2.9% தான் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுற டைம்லேயே இந்தியா வந்து 6.5ன்றது நல்ல விஷயம் இல்லை. லைக் அதை வந்து பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து காரிஃப் சோயிங் பற்றி. காரிஃப்ன்றது நமக்கு நம்ம பயிர் விளையிடுறோம்ல, அதை பொறுத்து காரிஃப், ராபி, இன்னொரு சீசன், 3 சீசனாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த சீசன் தான் காரிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஜூன்லேருந்து அக்டோபருக்குள்ளே பயிரிடுற எல்லா பயிருமே காரிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரைஸு, காட்டன், சோயாபீன், இன்னும் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இது சொன்னால் கரெக்டாக கனெக்ட் ஆகுன்றதால நான் இது எழுதியிருக்கேன், ரைஸு, சோயாபீன் இதெல்லாம். ஓகேங்களா. காரிஃப் இன்னொரு சீசன் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து காரிஃப் இருக்குது, ராபி இன்னொரு சீசன் இருக்குது. இதில் வந்து பர்டிகுலராக காரிஃப் சீசன் வந்து நம்ம நினைக்கிற அவுட்புட் கிடைக்கும். சவுத் மான்சூன், சவுத் வெஸ்ட், அந்த தென்கிழக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன்னா இப்போ வந்து தென்மேற்கு அந்த ரெய்னி சீசன் சொல்லணும் மக்களே. ஒன்று வந்து அந்த கேரளா சைட்லாம் பெய்கிறப்போ ஒரு சீசன் வரும். அப்போ தமிழ்நாடுக்கு வந்து வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியும் சரி, அவுட்புட்டும் சரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அது நம்மளுக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிம்பிளாக இதான் பேசியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட ரியல் ஜிடிபி க்ரோத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 26க்கு இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிருக்கிற ஃபினான்ஷியல் 26 இது ரொம்ப முக்கியம். ஆர்பிஐ என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க, 56வது மானிட்டரி பாலிசின்னு கேட்கலாம். 6.5% வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு வேணாம். இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு டோட்டலாக எவ்வளோ, 6.5, அதை நோட் பண்ணிங்க. அடுத்து கன்சியூமர் ப்ரைஸ் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன். அதாவது நம்மள மாதிரி நார்மல் கஸ்டமர்ஸ் போய் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் பொருள் வாங்குவாங்கல்ல, அந்த ரீட்டைல் ஷாப்பில் எவ்வளோ விலைவாசி ஏறி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க. இதை வச்சு தான் நம்ம இன்ஃப்ளேஷன் பேண்டே சொல்கிறாங்க. அது வந்து 2.51% தான் மக்களே, ரொம்ப கம்மி. லாஸ்ட் 77 மந்த்ஸில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. 77 மந்த்ஸ்னால் அரௌண்ட் 6+ இயர்ஸா, அவ்வளோ இயர்ஸ் இல்லாத அந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம அந்த டாலரன்ஸ் ரேட் கூட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து திருப்பி காரிஃப் சோயிங் பற்றி தான் பேசுகிறாங்க. காரிஃப் சோயிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவுட்புட் இருக்கும், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது தெரியும், அது மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். அப்கமிங் அந்த குவார்ட்டர்ஸில் கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ரியல் ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு பாயிண்டில் பாருங்கள், எவ்வளோ ஜிடிபி க்ரோத்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ 6.5ன்றது
இப்போ இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷனுக்கு இது நல்ல விஷயம், நல்ல க்ரோத் ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் இப்போ என்னென்ன மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பேசியிருப்பாங்க. மேக்ரோ எக்கனாமின்னா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி பற்றி பேசுறது, ஒரு கான்டினென்ட் ஒரு கண்ட்ரி அவங்க ஜிடிபி குளோபல் லெவலில் பேசுறது. மைக்ரோ எக்கனாமிக் ஒன்று இருக்குது. மைக்ரோ எக்கனாமிக்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் ஒரு இண்டிவிஜுவல் சம்மந்தமானது. ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ சேலரி வாங்குறாரு, அவர் எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, அவர் எவ்வளோ earn பண்ணுறாரு, அவரோட கடன் என்ன. ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசினா மைக்ரோ எக்கனாமி, ஒரு கண்ட்ரி பற்றி பேசினா ஜிடிபி, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி, ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன், அந்த மாதிரி பேசினா மேக்ரோ எக்கனாமி. ஓகே மக்களே, இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இவங்களே சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு August 20 கிடைக்கும். அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிடிஎஃபை கொண்டு வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். இந்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே மக்களே, இதில் ஏதாவது புரியல இல்லை இன்னும் டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இன்னொரு வீடியோ கூட போடுவோம். நன்றி மக்களே.